திருமணமானவங்க ஆக போறவங்க சுகர் அண்ட் வயதுகத்தால இல்லற வாழ்க்கையில நிம்மதி இழந்தவங்க குழந்தையின்மை இது எல்லாத்துக்குமே சேர்த்த ஒரே தீர்வுன்னு பாத்தீங்கன்னா மா நேச்சுரல்ஸ் பிரசன்ஸ் மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு. உலகத்திலேயே முறையா 26 வகையான இயற்கை மூலிகளால நம்ம தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு பவுடர் ஃபார்மட்லான ப்ராடக்ட் தான் இது. தமிழகம் உட்பட 13 நாடுகள்ல கேஷ் ஆன் டெலிவரி ஃபெசிலிட்டி இதுக்கு இருக்கு. 1 லட்சத்துக்கும் அதிகமான ஹாப்பி ஃபேமிலிஸ் அண்ட் ஆயிரக்கணக்கான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. இந்த ப்ராடக்ட்டை வாங்கி பயன்படுத்தின வாடிக்கையாளர்களே பல பேரும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸா மாறி இருக்காங்க. இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல் ப்ராடக்டான இதை பத்தி நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்க நம்பர்ஸ்க்கு டயல் பண்ணுங்க. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இந்தியா மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த நாடும் இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு கேஸ்னு பார்த்தீங்கன்னா, இந்த 31 வயது பிஜி ட்ரெயினி டாக்டர் கல்கட்டாவில் கொல்லப்பட்டாங்களே பாலியல் வன்கொடுமை செஞ்சு. இதில் அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவா இருக்க போகுது இதை சார்ந்துதாங்க. அப்பேற்பட்ட இந்த ஹை ப்ரொஃபைல் கேஸில் அடுத்து நிறைய குண்டுகள் வந்து விழுந்திருக்கு. அதாவது இவன் தான் குற்றவாளி அப்படின்னு நாம் நினச்சிட்டு இருக்கப்ப, இல்லைப்பா இவர் அதெல்லாம் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டு அந்த குற்றவாளியோட அம்மா சொன்ன அப்படிங்க இருக்கும். இப்போ அதெல்லாம் நடந்திருக்கு. அதை பற்றிலாம் அந்த கான்டென்ட்டில் பல விஷயங்கள் பேச போகிறோம். ஸ்க்ரீனில் தெரியுறாருல, இந்த பர்சன் பேர் சந்திரமௌலி ஜா. இவர் ஒரு டாக்டர். இவர் யாருன்னா, இந்த ஆர்ஜி கார் இருக்குல்ல, இந்த கிரைம் சீனே இப்போதைக்கு அந்த மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் தான். அங்கே படித்த முன்னாள் ஸ்டூடெண்ட்டுங்க இந்த சந்திரமௌலி. இவர் இப்போ என்னென்னலாம் சொல்லியிருக்காரு தெரியுமா மக்களே? அதுவும் இந்த நபரை பற்றி வேறு யாரும் இல்லை, இந்த மேரத்தான் ஓடிட்டு இருக்க பாருங்க, சிபிஐ விசாரணை ஃபுல்லாக 100 மணி நேரத்தை தாண்டிடும் போல இருக்கு இந்த மனுஷன் பண்ணி. இந்த ஆர்ஜி காரோட முன்னாள் பிரின்சிபல் சந்தீப் கோஷ், இவரை பற்றி நிறைய விஷயங்களை சொல்கிறாப்புல. இவர் இப்போ என்னென்னா, சந்தீப்போட ஊழலுக்கு எதிராக 2021 நாங்களாம் ப்ரொட்டஸ்ட் பண்ணோம். அப்போ இந்த விஷயம் பெருசாக யாருக்கும் தெரிய வரலங்க. ஆக்சுவலாக இங்கே இருக்க ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்குல்ல, அதுவே ரொம்ப ஒர்ஸ்ட்டாக இருக்கும். இதை பற்றி நாங்கள் பல முறை போராடி இருக்கோம், அவனை அங்கே கண்டுக்கவே கிடையாது. உண்ணாவிரதம் போராட்டம்லாம் இருந்திருக்காங்கண்ணா அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அந்த டைமில் இவரை எதிர்த்து, இவருடைய நிர்வாகத்தை எதிர்த்து. இதுக்காக இவர் கிடைச்ச பரிசு என்ன தெரியுமாமா? இந்த பதிவு பண்ணியிருப்பாங்களே இந்த காலேஜில், அந்த பதிவையே கேன்சல் பண்ணி விட்டாராம் சந்தீப். அந்த அளவுக்கு கடுங்கோபமான ஆளாங்க இந்த மனுஷன். இதில் கடுப்பான சந்திரமௌலி கோர்ட்டுக்கு போயிருக்காராம், எனக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்காக என்ன பண்ணியிருக்காங்களா, இந்த ஆர்ஜி காரில் சில சிண்டிகேட் இருக்கான், ஒரு அமைப்பு மாரி ஃபார்ம் பண்ணி அவங்க ஃபுல்லாக இல்லீகல் ஆக்டிவிட்டியை பண்ணுறது. அவங்கெல்லாம் போட்டு அந்த பையனை பயங்கரமாக மிரட்டி வச்சுருக்காங்களாம். இன்னும் ஸ்டாஃபாக யாராவது இதுக்குள்ளே வரணும்னு விரும்புகிறாங்கன்னா அவங்க கண்டிப்பாக காசு கட்டியே ஆகணும். சந்தீப் கிட்ட அவங்க காசு கொடுக்காம இங்கே வேலை நடக்கவே நடக்காது. திரிணாமுல் காங்கிரஸோட ஸ்டூடெண்ட் விங் இருக்குல்ல, அவங்களுக்கு பணம் தரணும். ஆக்சுவலாக எம்எல்ஏ சுதிப்போத்தா ராய் இருக்கார்ல, இவர் தான் முக்கியமான நபருங்க இந்த விஷயத்தில் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த விஷயம் அவர் சொல்கிறது இர்ரெகுலாரிட்டிஸ் இன் ஃபினான்ஷியல் இருக்குல்ல, இந்த ஆர்ஜிகர் சார்ந்து அந்த விவகாரத்தில் ஏற்கனவே திரிணாமுல் காங்கிரஸை பல பேர் வறுத்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது பார்த்தா இன்னொருத்தர் 1-2 பேராக வெளியே இப்போ வரவும் ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, டாக்டர் மாணிக் அப்படின்ற இன்னொருத்தர், வேறு யாரும் இல்லை, இதே ஆர்ஜிகரில் அந்த சந்திரமௌலி இருக்கார் பாருங்க, அவர் கூட சேம் பேட்சில் படித்தவர். அவர் இப்போ என்ன சொல்கிறாப்புல, நானும் ப்ரொட்டஸ்ட் பண்ணேங்க இந்த சந்தீப்போட நிர்வாகத்துக்கு எதிராக, ஏன் பதவியும் கேன்சல் பண்ணி விட்டாங்க. சந்தீப்பை சந்திக்கணும் அப்படின்னா நாம் நினச்சா முடியாது, இந்த டிஎம்சி ஸ்டூடெண்ட்ஸ் விங் இருக்குல்ல அவங்க நினைக்கணும், அவங்க தான் ஏற்பாடே பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு சந்தீப்புக்கு ஒரு பாலமாக நடுவில் இருந்தது இந்த திரிணாமுல் காங்கிரஸோட ஸ்டூடெண்ட்ஸ் விங்கு தான். அவர் ஒரு ஊழல்வாதிங்க இந்த சந்தீப்பு. இதுதான் நாங்கள் பல நாட்களாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். பட் அப்போ யாருமே கேட்கல. இப்போ நாடே அதை தான் திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கிறதா டாக்டர் மாணிக் இப்போ சொல்லியிருக்காப்புல. ஒரு நாளும் சந்தீப்பை பற்றி ஒவ்வொரு பகீர் கலப்புற செய்தி வந்து விழுந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இதுக்கு முன்னாடி நீங்கள் பெருசாக பார்த்திடாத ஒரு காட்சி. ஒரு பிரபல தேசிய ஊடகம் இந்த ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜை எப்படியோ கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அதை வச்சு இப்போ ஃபுல்லாக என்னென்ன விஷயம் நடந்திருக்கலான்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் செய்திகளை பிரசுரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பேற்பட்ட வந்து எக்ஸ்க்ளூசிவ் சிசிடிவி ஃபுட்டேஜை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. யார் தெரியுதா? இவன் தான் அது சஞ்சய் ராய். இவன் அந்த ஆர்ஜிகர் ஹாஸ்பிட்டலுக்குள்ள அந்த செமினார் ஹால் சார்ந்து நகது போகிறான் பார்த்தீங்களா, இது ஃபுல்லாக இந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் பதிவாகிருக்கு. அவனோட தோற்றத்தை பாருங்கள், ஒரு ஜீன்ஸு பேண்ட்டு அண்ட் டிஷர்ட்டு, கையில் ஒரு பைக் ஹெல்மெட்டை வச்சுக்கிட்டு இருக்கான். அவனோட கழுத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூடூத் நெக் பேண்ட் இருக்குல்ல, அதை பார்க்க முடியும். ஏன்னா இந்த வழக்கு முதல்ல வெளியே வந்துச்சு பார்த்தீங்கன்னா, முதல்ல பேர் அடிபிடிச்சு பார்த்தீங்களா, அப்போ நிறைய பேர் சந்தேகித்த விஷயம் ப்ளூடூத்னா மேபி ஏர்பாடாக இருக்குமோ அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் இப்போ கன்ஃபார்ம் செய்யப்பட்டிருக்கு நெக் பேண்டுங்க போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, கழுத்தில் ஒரு மாதிரி யூ ஷேப்பில் இருக்கும் பாருங்க, அந்த ப்ளூடூத் நெக் பேண்டை தான் இவன் பயன்படுத்திருக்க விஷயம் இங்கே பிடிபடுது. இதில் என்ன அப்புறம் அவ்வளோ பெரிய விஷயம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா சொல்கிறாங்க, நாம் ஃபோனில் ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணுறப்ப பேட் டிவைஸ்னு ஒரு விஷயம் காட்டும் கனெக்ட் ஆன பிற்பாடு. அதாவது இந்த டிவைஸ் கூட பேர் பண்ணியிருக்கேன், அந்த டிவைஸ் கூட பேர் பண்ணியிருக்கேன்னு காட்டும் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா.
இந்த பேரிங்ன்ற ஆப்ஷன் முன்னாடி வந்துடும், கனெக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி. இதில் தெளிவாக இருக்கீங்களா? ரைட்டு. இந்த ப்ளூடூத் நெக் பேண்ட் இருக்குல்ல, இதை விசாரணை அதிகாரிகள் முதல்ல இந்த கிரைம் சீன்லேருந்து கைப்பற்றுறாங்க. கைப்பற்றிட்டு சஞ்சயோட ஃபோன் இருக்குல்ல, செல்ஃபோனு, அதில் இந்த டிவைஸ் பேர் பண்ணப்பட்டிருக்கான்னு பார்த்துருக்காங்க. கரெக்டாக அந்த டிவைஸ் பேர் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதை வச்சு தான் கன்ஃபார்ம் பண்ணாங்க இவன் அந்த கிரைம் சீனில் இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் தாண்டி சிசிடிவி ஃபுட்டேஜில் வெளியாச்சா கன்ஃபார்ம் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட இவன் தான் இதில் முக்கிய குற்றவாளியாக இருக்கலாம்னு. அப்படியே இந்த சஞ்சய் ராயை பற்றி ஆர்ஜிகர் ஹாஸ்பிட்டல் சார்ந்த வட்டத்தினர் இருப்பாங்களே அந்த சரௌண்டில் அவங்ககிட்ட கேட்டால் அவங்க ஒவ்வொரு விஷயமா எடுக்கிறாங்க. சந்தீப்பை பற்றி நிறைய பேர் சொன்னாங்க பாருங்கள், அவருடைய எக்ஸ் கல்லீக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்குமே இந்த ஆள் சரியான ஊழல்வாதிங்கன்னு. இதே மாதிரி இவரை பற்றி சில பேர் இப்போ எடுக்கிறாங்க அந்த சோர்ஸில். அதாவது கேபி அப்படின்னு எழுத்துக்கள் பொறிச்ச டிஷர்ட்ஸை மட்டும்தான் இவன் எப்போவுமே உடுத்துவானா சஞ்சய். கேபினா கல்கட்டா போலீஸ்னு அர்த்தம், ஓகேவா? இந்த டிஷர்ட்டில் அவனை பார்க்குற எல்லாருமே மஃப்டியில் வந்திருக்க போலீஸ்னு நினச்சிருவாங்க. இந்த ஹாஸ்பிட்டலில் பெட் வசதி இருக்குல்ல, அதாவது எனக்கு இப்போ பெட்டு வேணும் அப்படின்னா நான் யாரை போய் பிடிக்க முடியும்? அது போல் நீங்கள் யாரையுமே தேட வேணாம். சஞ்சய் ராய் நீங்கள் பிடிச்சிட்டா போதும், அவனுக்கு தேவையான கொஞ்சம் காசை நீங்கள் கொடுத்துட்டா போதும், உங்களுக்கான பெட்டை அவன் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே அரேஞ்ச் பண்ணி தருவான். அந்தளவுக்கு உனக்குள்ளே இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சு. இதனாலேயே நோயாளிகளோட உறவினர்கள் இருக்காங்களே அவங்க கிட்டேருந்து தனியாக காசு பார்த்துட்டு இருந்தான். இந்த பெத்தலாஜிக்கல் டெஸ்ட் இருக்குல்ல, இதை ஒருத்தவங்களுக்கு எடுக்க வைக்கிற அளவுக்கு இவனுக்குள்ள இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சு. இவன் சொன்னால் அதை பண்ணுறதுக்கு உள்ள ஆட்கள் இருந்தாங்க. இன்னும் இது போல் நிறைய வேலை பார்த்துருக்காங்க, நிறைய காசு பார்த்துருக்கிறதாவும் இவன் மேலே குற்றச்சாட்டுகளை அடுக்கிறாங்க. ஓகே, இதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்து மிக முக்கியமான சில விஷயங்கள். சஞ்சய் ராய் தான் இந்த கொலையை பண்ணியிருக்கலாம், பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்கலான்னு கிட்டத்தட்ட ஒரு 90% வரைக்கும் எல்லாராலையும் நம்பப்பட்டு இருக்கு. இவன் மட்டும் உங்கள் கையில் மட்டும் என்னென்ன பண்ணுவீங்க? எவ்வளோ கொடுமையாக அவனை சாகடிக்கிறது சார் நீங்கள் யோசிப்பீங்க. அந்த மக்களோட உணர்வுகள் புரியுது. அதுவும் பெண்கள் தாய்மார்கள் எவ்வளோ கோபத்தில் இருப்பீங்க அவன் மேலே. ஏன்னா அட்டாப்சி ரிப்போர்ட்டை படித்தவங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் கனெக்ட் ஆகும். ஒரு பக்கம் இது இருக்கா சினாரியோ, இன்னொரு பக்கம் அவனை பெற்றவங்க, அதாவது சஞ்சய் ராயோட அம்மாவான மாலதி ராய், அவங்க சில விஷயங்களை சொல்கிறாங்க. ஓ, அந்த பையன் இப்போ நல்லவன் போல இருக்கு அப்படி நீங்களே நினச்சிருவீங்க. அப்படி இருக்க அவங்க பேசுகிற ஒன்று ஒன்றும் காக்கைக்கு தன் குஞ்சும் பொன் குஞ்சுன்னுவாங்களே, அது இங்கே கிளியராக இருக்குது. ஆனால் இதில் நாம் ஒரு முடிவுக்கு வர முடியாத மக்களே, கோர்ட்டு சொல்லட்டும் யார் குற்றவாளின்னு, அது வரைக்கும் காத்திருப்போம். மாலதி ராய் என்னென்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சஞ்சய் ராய் இருக்கால அவனை அவனோட அப்பா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்த்தாருங்க. அதுக்கப்புறம் அவர் தவறிட்டார், சஞ்சயோட அப்பா தவறிட்டார். இதுக்கப்புறம் எங்கள் குடும்பத்தோட அமைதி இருக்குல்ல அது அப்படியே சீர்குலைஞ்சு போயிடுச்சு, எங்களுக்கு சந்தோஷமே இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சு. நான் என்னோட பையனை கண்டித்ததே கிடையாது. அவனுக்கு எந்த அளவுக்கு செல்லம் கொடுக்க முடியுமோ நான் செல்லம் கொடுத்து தான் என் பையனை வளர்த்தேன். ஒருவேளை நான் அவனை ஒழுங்காக கண்டித்து வளர்த்துருந்தேன் அப்படின்னா கெட்ட சாவகாசம் இருக்குல்ல, இந்த மோசமான நண்பர்கள் அவங்க கூட இவனை சேர விடாமல் நான் பார்த்துட்டு இருந்திருக்கலாம். மேபி ஒரு அம்மாவா நான் அந்த தப்பை பண்ணியிருக்கேன்ற மாதிரி அந்த அம்மா சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் என்னென்னா, என் பையன் அவ்வளோ மோசமானவெல்லாம் கிடையாதுங்க இந்த நாடே சொல்கிற மாதிரிலாம். அவனை வச்சு ஜோடிக்கப்பட்ட வழக்கு தான் இதுன்றாங்க இந்த கேஸையே. பல பேரை காப்பாற்றுறதுக்காக என்னோட ஒரு பையனை இவங்க காவு கொடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ரியல் குற்றவாளிகள்னு சில பேர் இருப்பாங்க, அவங்கள கண்டுபிடிங்க, அவங்களுக்கு தண்டனை கொடுங்க. ஏன்னா அந்த பொண்ணுக்கு, அந்த 31 வயது பிஜி ட்ரெயினி டாக்டருக்கு என்னென்ன இடைக்கப்பட்டுச்சு நானும் செய்திகளை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதை கேட்குறப்ப எனக்கே மனசு பதறுது. இதை பண்ணது தப்பு தான், ஆனால் என் பையன் பண்ணியிருக்க மாட்டான், வேறு யாரோ பண்ணியிருப்பாங்க, அவங்கள பிடிச்சி தண்டிங்க அப்படின்னு அந்த அம்மா கேட்குறாங்க. சமீபத்தில் எனக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு, அந்த நேரத்தில் நான் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிட்டேன். அப்போ என் கூட இருந்து முழு நேரமும் என்னை பார்த்துக்கிட்டது என் பையன் சஞ்சய் தான். அவனோட அப்பா இறந்த பிற்பாடு குடும்ப பாரத்தை முழுக்க முழுக்க சுமந்ததும் என் பையன் சஞ்சய் தான். என்னோட குடும்பம் இப்போ இன்பத்தை இழந்துருச்சு, ஆனால் அந்த பழைய ஞாபகங்கள் இருக்கல, சந்தோஷமான மொமெண்ட்டு, இதை மட்டும் தான் நாங்கள் மனசில் ஏந்தி மிச்சம் இருக்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதா அந்த அம்மா சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த அம்மா சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டிருப்பீங்க. இதோடு நிற்கலைங்க, அடுத்த ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணுவேன். அதில் அந்த அம்மா இன்னும் சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க, அதை பற்றி நான் ரிவீல் பண்ணுறேன். ஏன்னா இதோடு கனெக்ட் பண்ண முடியாத விஷயங்கள் அதெல்லாம். ஓகே, இந்த சஞ்சயோட சகோதரி ஒருத்தவங்க, அவரோட மூத்த சகோதரி, அவங்க சில விஷயங்களை அடுக்கிறாங்க. ஆக்சுவலாக சஞ்சய் கூட பிறந்தவங்க மொத்தம் 4 பேருங்க சகோதரிகள். சகோதரிகளோடு பிறந்த ஒருத்தன் 4 சகோதரிகளோடு. ஆனால் அவன் இப்போ ஏற்பட்ட வேலையை பார்த்துருக்கிறதா தான் ஒரு பெரிய டாகே ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த சஞ்சயோட மூத்த சகோதரி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் திருமணம் பண்ணிக்கிட்டேங்க, ஆனால் என் குடும்பத்துக்கு அந்த திருமணம் சுத்தமாக பிடிக்கலை. இதனால் எங்கள் குடும்பத்தில் நிறைய ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருந்துச்சு. கடந்த 17 வருஷங்களாக நான் என் வீட்டில் இருக்க யார்கிட்டையும் பேசவே இல்லை. நான் என் மாமியார் வீட்டோடு செட்டில் ஆகிட்டேன். சஞ்சய்கிட்டே நான் பேசலை, அம்மாகிட்டே நான் பேசலை, அவங்கள ஒரு முறை கூட நான் நேரில் போய் கூட பார்க்கல. ஆனால் என் சகோதரன் இப்படி செய்கிற ஒரு மோசமான நபர் கிடையாது. இதெல்லாம் தாண்டி ஒருவேளை அவன் தான் குற்றவாளின்னு ஆதாரங்கள் இருந்து நிரூபிக்கப்பட்டுச்சுன்னா யோசிக்க வேணாம், கடுமையான தண்டனையை கொடுத்துருங்க அப்படின்னு அவரோட சகோதரி சொல்கிறாங்க. இந்த சஞ்சய் ராயோட அம்மா சொல்கிறதையும் கேட்டிங்க, அவரோட சகோதரி சொல்கிறதையும் கேட்டிங்க. இதை கேட்குறப்ப இவர் குற்றவாளி இல்லையோ அப்படின்னு சில பேர் இப்போ நினைக்கலாம்.
விசாரணை முடிட்ட மக்களே, சிபிஐ விசாரணை, அப்போ நம்ம ஒரு முடிவுக்கு வரும். அதோட கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ எல்லார் மனசில் ஓடிட்டு இருக்க கேள்விகள் என்ன தெரியுமா? முதல் கேள்வி, சஞ்சயோட அந்த ப்ளூடூத் நெக் பேண்ட் இருக்குல்ல, அது கிரைம் சீனுக்கு எப்படி போச்சு? இவர் அங்கே போகாமல் எப்படி போயிருக்கோம்? சிசிடிவி கேமரா வரைக்கும் பதிவாக இருக்காரு. இதில் நீங்கள் என்ன தான் சிஜி பண்ணால் கூட இதெல்லாம் பாசிபிள் இல்லை. ஸோ இவர் அங்கே போயிருக்க விஷயம் கன்ஃபார்ம். இவருக்கு அங்கே என்ன வேலை கிரைம் சீனில்? முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, இந்த நபர் வாக்குமூலம் கொடுத்ததா எஸ்ஐடி தரப்புலையும் தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. அந்த வட்டாரத்தில் சிபிஐ வட்டார தகவலும் தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. ஆமாம், நான் தான் கொன்னேன், இதெல்லாம் நடந்துச்சுன்னு சீன் பை சீனாக விவரிச்சதாகவும் தகவல்கள் வெளியே வந்துச்சு. அப்போ அந்த தகவல் எல்லாமே ஃபேக்கா? ஏன்னா இப்போ வாக்குமூலம் கொடுத்ததா சொன்னாங்க பார்த்தீங்களா, இப்போ கோர்ட்டில் வேணா ப்ரொடியூஸ் பண்ணுறப்ப மாற்றி சொல்லியிருக்கான், நான் நிரபராதின்னு சொல்லியிருக்கான். அந்த கூத்துலாம் இப்போ நடந்திருக்கு. அதை பற்றி நம்ம போக பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல ஏதோ ஒன்று இடிக்க ஆரம்பிச்சிருக்குங்க. மூணாவது கேள்வி, மிருகத்தனமான பாலியல் வக்ரம் கொண்ட ஒரு கிட்டத்தட்ட சைக்கோ மைண்ட் செட்டில் தான் இவன் இருந்திருக்கிறதா இவனோட செல்ஃபோன் ஆய்வு பண்ண அதிகாரிகள் சொன்னதா அடுத்த கட்ட சோர்ஸ் தகவல் வெளியாக இருந்துச்சு. அவ்வளோ மோசமான ஒருத்தன் இந்த விஷயங்களை ஃபேமிலிக்குள்ள ஷேர் பண்ணுவோன்னா என்ன? எல்லாருக்கும் வாழ்க்கையில் ரகசியம், தனிப்பட்ட சில விஷயங்கள்னு இருக்கும். அது எல்லாத்தையும் அம்மா அப்பா கிட்டேயோ கூட பிறந்தவங்கிட்ட சொல்ல வாய்ப்பே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வேணால் மேபி அவங்க ஷேர் பண்ணலாம். அது ரொம்ப சீக்ரெட்டாக இருந்தால் அது கூட ஷேர் பண்ணாமல் விட்டுருவாங்க. ஸோ இது போல் குடும்பத்துக்கு ஒரு நல்ல பையனாக இவர் மேபி தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் இவருக்கு இன்னொரு முகமாக அந்த கொடூர முகம் இருந்திருக்கான்றது தான் பல பேரோட அசம்ஷனாக இருக்குது. ஸோ இந்த 3 கேள்விகளை இப்போ பல பேர் மனசை தொடச்சி எடுத்துக்கிட்டு இருக்கு. ஓகே, இந்த சஞ்சய் ராயோட பக்கத்து வீட்டில் வசிச்சுட்டு இருக்கவங்களாம் இருக்காங்களே, அந்த ஆண்கள் பெண்கள், அவங்கள பெண்களை மட்டும் தேடி கண்டுபிடிச்சி இந்த தேசிய ஊடகங்கள் பேட்டி எடுத்திருக்காங்க. எப்படிங்க சஞ்சய் நல்ல பையனா என்னன்னு சொல்லி விசாரிச்சிருக்காங்க. அப்போ என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்னா, அவெல்லாம் ஒரு மனுஷனே கிடையாதுன்னு தான் சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. நாங்கள் வீட்டுக்குள்ளே வருவோம், நடந்து வருவோம், நாங்கள் நடந்து வர்றதை பார்த்துட்டானா போதும், அப்படி வெறிக்க பார்த்துக்கிட்டு இருப்பான். எங்களே கண்ணாலேயே சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பான். அவன் ரொம்ப 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 மோசமான பையன் இந்த சஞ்சய். அவனை நாங்கள் பார்த்துட்டாலே போதுங்க, உடனடியாக போயிட்டு கதவை மூடிப்போம். அந்தளவுக்கு ஒரு மாதிரி அவனோட பிஹேவியர் இருக்குன்னு அங்கே இருக்க நெய்பர் சொல்கிறாங்க. இவ்வளோ விஷயங்களை தாண்டி வந்தோம்னாக்கா கல்கட்டா கோர்ட்டில் போய் நிற்குதுங்க, இந்த சீல்டா கோர்ட்டுக்கு. சீல்டா கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த சஞ்சய் இருக்கால, அவனை ஆஜர்படுத்தியிருக்காங்க. இந்த பாலிகிராஃப் டெஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை சார்ந்த வாதம் அங்கே போயிருக்கு. ஏன்னா நம்ம முந்தைய வீடியோவில் தெளிவாக பார்த்துருந்தோம், இந்த பாலிகிராஃப் டெஸ்ட்டுக்கு ஒருத்தரை உட்படுத்துகிறாங்க அப்படின்னா அதில் அவங்களோட கன்சென்ட் வேணும். ஓகேன்னு ஒன்று அவங்க சொல்லணும், இல்லைனா அவங்களோட லாயர் சொல்லணும், இல்லைனா கோர்ட்டு தன்னிச்சையாக முடிவு எடுக்கணும். ஸோ இந்த பாலிகிராஃப் டெஸ்ட்டுக்கு இவனை உட்படுத்துறதை சார்ந்த முடிவு இவங்கிட்ட தான் இருக்கிறதா நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ ஏற்பட்ட மிக முக்கியமான ஒரு வாதம் கோர்ட்டில் நடந்துச்சுங்க. இவன் உட்பட ஒரு 7 பேர் ஒட்டுமொத்தமாக இவங்க எல்லாரையுமே பாலிகிராஃப் டெஸ்ட்டுக்கு உட்படுத்த கோர்ட் அனுமதி வழங்கியிருக்கு. இப்போ இந்த கேஸில் மிகப்பெரிய பிரேக் த்ரூ இது தான். அது எப்படி ப்ரோ, சஞ்சய் ராய் தான் மெயின் கல்பிட்டாக பார்த்துட்ருக்கோம், அவன் ஓகே சொல்லாமல், அவன் தரப்பு லாயர் ஓகே சொல்லாமல் எப்படி பாலிகிராஃப் டெஸ்ட்டுக்கு உட்படுத்த போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்துச்சு மக்களே. நான் அதை சொல்லிடுறேன். சொன்னால் நான் இதுக்கு முன்னாடி பேசின வீடியோவில் இருந்த சில விஷயங்கள் இருக்குல்ல, அது உங்களுக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகும். தெளிவாக சொல்கிறேன். இந்த சஞ்சயை கோர்ட்டில் ஆஜர்படுத்திட்டாங்களா, அப்போ இவர் தரப்பில் வக்கீல் கவிதா சர்க்கார் இருக்காங்களே, அவங்க ஆஜராகிருந்தாங்க. இவங்களை பற்றி நம்ம முன்னாடி வீடியோ பேசியிருந்தோம். அப்போ இந்த பாலிகிராஃப் டெஸ்ட்டை பற்றி சஞ்சய் ராய் கிட்ட கவிதா தான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்களாம். அதாவது இதுக்காக தான் டெஸ்ட் பண்ணுறாங்க, இது பண்ணால் இந்தந்த அவுட்கம்லாம் வரும்னு எதிர்பார்க்குறான்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்களாம். விலைக்கு முடித்த பிற்பாடு சஞ்சய் கிட்ட மேஜிஸ்ட்ரேட்டு டைரெக்டாக கேட்டிருக்கா. அப்படி இது போல் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்க பாலிகிராஃப் டெஸ்ட்னா என்னன்னு சொல்லிட்டு, இந்த சோதனைக்கு உங்களை உட்படுத்தலாமா, உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா ப்ரைவசின்ற ஒரு விஷயம் இருக்குது, இண்டிவிஜுவல் ரைட்ஸ்ன்னு இன்னொரு விஷயமும் கூடியே சேர்ந்துருக்கு. இதையும் சட்டம் பாதுகாக்குது, அதனால் இதை கேட்டிருக்காங்க. கேட்டதா வேணதரமா சொல்லியிருக்கான் சஞ்சய், நான் நிரபராதி, நான் எந்த குற்றத்தையும் செய்யாதவன், அப்படி இருக்கிறப்ப நான் ஏன் மறுக்க போகிறேன், பாலிகிராஃப் டெஸ்ட்டுக்கு என்னை உட்படுத்துங்கன்னு அவனே சொல்லியிருக்கான் டைரெக்டாக. ஸோ இதனால தான் இப்போ இவன் உட்பட 7 பேர் பாலிகிராஃப் டெஸ்ட்டுக்கு உட்படுத்தப்பட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்க இந்த நிமிஷம் இருக்குல்ல, கரெக்டாக இந்த நேரத்தில் தான் இந்த டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணப்பட்டிருக்குங்க. இந்த 7 பேருக்கு ஒவ்வொருத்தராக டெஸ்ட் இப்போ கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஆக்சுவலாக இந்த சஞ்சய் ராய் இருக்கால, அவனுக்கு சிறைக்குள்ளேயே இந்த டெஸ்ட் நடத்தப்படலாம்னு சொல்லப்பட்டு இருக்கு. மற்ற எல்லாருமே சேர்த்து பார்த்தீங்கன்னா நியூ டவுனில் ஒரு பகுதியில் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணப்படலாம்னு இன்னொரு கூட்டுறவு இருக்குங்க, CFSLன்னு சொல்லுவாங்க, அதாவது சென்ட்ரல் ஃபாரன்சிக் சயின்ஸ் லெபார்டரி. இங்கே தான் இந்த பாலிகிராஃப் டெஸ்ட்டை முழுமையாக கண்டக்ட் பண்ணி முடிக்க வாய்ப்பு இருக்கிறதா பேசப்படுது. கூட்டம் குவியது மக்களே. இவங்களை எல்லாம் அங்கே கொண்டு வரான்ற விஷயம் தெரியுதுமே, எங்கெங்கெல்லாம் சந்தேகத்துக்கிடமான இடங்கள் இருக்கோ எல்லா இடத்துலையும் மக்கள் போக ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய ஹை ப்ரொஃபைல் கேஸ் ஆச்சு, எல்லாம் சாராசாரியாக ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சஞ்சய் ராயை வர 6ஆம் தேதி வரைக்கும் ஜுடிஷியல் கஸ்டடியில் வைக்கிறதுக்கு கோர்ட் இப்போ ஆர்டர் இஷ்யூ பண்ணிட்டாங்க. ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட்டிருக்கு நீதிமன்ற காவல். மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்று தான், சஞ்சய் ராய், சந்தீப் கோஷ், இன்னும் இவங்களாம் தாண்டி இருக்கிற சில பேர் இந்த வழக்கில், இவங்க எல்லாரையும் இப்போ பாலிகிராஃப் டெஸ்ட்டுக்கு உட்படுத்துகிறாங்கல்ல, அதோட ரிசல்ட் என்னவா வரப்போகுது
அதை தான் எதிர்பார்க்கணும். இது கூடவே இந்த கிரைம் சீன் சார்ந்து எடுக்கப்பட்ட இந்த சாம்பிள்ஸ் இருக்குது பாருங்கள், அது சஞ்சய் ராயோட டிஎன்ஏவோட மேட்ச் ஆகுதா இல்லையா, இது சார்ந்த டெஸ்ட் வர ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அதோட ரிசல்ட்டையும் சேர்த்து எதிர்பார்ப்போம். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.